have you ever looked at the rich people of this world and thought to yourself, why am I not rich like them? நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான செல்வந்தர்களை பார்க்கும்போது உங்களுடைய உள்ளத்திலே நான் ஏன் இவர்களைப் போல செல்வந்தனாக ஒரு மிகுந்த பணக்காரனாக இருக்க முடியவில்லை என்ற எண்ணம் உங்களுக்கு வந்ததுண்டா? Maybe you were walking along the road and you saw a brand new car driving by and you thought in your heart, oh, why am I walking? I wish that car was my car. நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு விலை உயர்ந்த கார் அப்படி ஸ்பீடா போகும்போது நமக்கு மனசுல தோன்றலையா, எவ்வளவு பெரிய கார்ல போறோம், நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஏன் நமக்கு அந்த கார் நமக்கு கிடைச்சிருக்க கூடாதா அப்படின்னு நமக்கு எண்ணம் வரலையா? Or maybe you went to a big shop like maybe Parthas or some shop and you saw all the big things and you thought, oh, I wish I could also buy that. நம்ம பார்த்தாஸுக்கு போயிருக்கிறோம், அங்க விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு, மக்கள் அதை ஈஸியா வாங்கிட்டு போறாங்க. அப்ப அதை பார்க்கும்போது நமக்கு இதையெல்லாம் வாங்கலாமே, வாங்க முடியலையே அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கா? And then you saw people who bought it and they're walking out very nicely. How did that make you feel? மக்கள் அங்க போய் ஈஸியா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கும்போது உங்களால வாங்க முடியல, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? Okay. If you have ever thought like this psalm is for people like you and me. அப்படிப்பட்ட நீங்க நினைக்கிறவர்களாக இருந்தா, அப்படி நினைக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. Okay, this psalm is written for people who are struggling with these kinds of questions and who are looking for answers. இந்த சங்கீதம் எழுதப்பட்டது உலகத்தில் அநேக காரியங்களை பார்த்து அது நமக்கு கிடைக்காம ஏமாந்து போய் இருக்கக்கூடிய மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். Okay, the psalmist also struggled with this question, but the psalmist found an answer which he wants to teach us. இந்த சங்கீதக்காரனும் ஒரு சில நாட்கள்ல அப்படிப்பட்ட பல கேள்விகளால தனக்குள்ளால போராடினாரு. கடைசி அவருக்கு அதுக்கான பதில் கிடைச்சது. அந்த பதில் அவர் நமக்கு தரும்படியாக இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். Okay, if you want to remember, the big idea that we'll be looking at in this psalm is that because God is good, believers can be content in him. இந்த சங்கீதத்தை நல்லா படிச்சு அதை புரிந்து கொள்ளும் போது அதுல என்ன இருக்குன்னா, தேவன் நல்லவரா இருக்கிறபடினால believers can be content in him. நல்லவரா இருக்கிறபடினால தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற நாம் அந்த விசுவாசத்தில் நிறைவுடையவர்களாக திருப்தி அடைந்து வாழ முடியும். Okay, so because God is good, believers can be content in God. தேவன் நல்லவராய் இருக்கிறபடினால அவரை விசுவாசிக்கிறவர்கள் அந்த தேவனில் திருப்தி அடைய முடியும், நிறைவடைய முடியும். Okay, and we'll divide this psalm into two portions from verse 1 to verse 22 and then verse 23 to 28. இந்த சங்கீதத்தை இரண்டாக பிரிக்க முடியும். 1 to 22 வரை உள்ள வசனங்கள், 23 அந்த அதிகாரமுடைய 28 வரை உள்ள வசனங்கள். Okay, so in verse 1 to verse 22 we will see that it is foolish for believers to envy the wealth of the wicked in this world. 1 to 22 வசனம் வரை நான் வாசிக்கும் போது இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, இந்த உலக பிரகாரமான மனிதன் இந்த உலக பொருட்களை நிறைவடைந்து காணப்படுகிறதை பார்த்து நாம் பொறாமைப்படுவது அறிவில்லாத காரியம். விசுவாசிகள் பொறாமைப்படுவது அறிவில்லாத காரியமா இருக்கிறது. So once again, it is foolish for believers to envy the wealth of the wicked in the world. இந்த உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கருடைய செல்வங்களை பார்த்து பொறாமைப்படுவது விசுவாசிகளுக்கு அது ஒரு அறியாமையும் அறிவீனமான காரியமும். Okay, then from verse 23 to 28 we will see that believers are blessed because we have God. 23 28 வரை உள்ள வசனங்கள் நாம் பார்க்கும்போது விசுவாசிகள் உலக செல்வத்தை உடைய துன்மார்க்கரை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மிகவும் மேலானவர்கள். ஏனென்றால்
நமக்கு எல்லாவற்றையும் படைத்த தேவன் நம்முடையவராய் இருக்கிறார். Believers are blessed because we have God. விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏனென்றால் நமக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் நம்முடையவர். Okay, so as we look at this psalm, right at the top it tells us that this is a psalm of Asaph. Asaph is the one who wrote the psalm. இந்த சங்கீதத்தை எழுதினவர் ஆசாப் என்று நமக்கு பார்க்க முடியும். Asaph was a Levite who used to lead worship in the temple, and this psalm is a wisdom psalm. ஆசாப் ஒரு லேவியன், தேவாலயத்தில் பணிவிடை செய்கிறவன். இந்த சங்கீதம் ஒரு தேவ ஞானத்தை கொடுக்கக்கூடிய சங்கீதமாக இருக்கிறது. So there's different psalms in the book of Psalms, psalms of praise, psalms of lament, psalms of thanksgiving. This is a wisdom psalm. சங்கீதங்கள்ல பலவிதமான சங்கீதங்கள் இருக்கிறது. நன்றி அறிதல் சங்கீதம், ஆராதனை சங்கீதம், அப்படிப்பட்டவைகள். இந்த சங்கீதம் தேவ ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய சங்கீதம். So in this the psalmist is trying to teach us the wisdom of God. இந்த சங்கீதத்துல தேவனுடைய ஞானத்தை நமக்கு கற்றுத் தருகிற சங்கீதமாக இருக்கிறது. The psalmist wants to teach us truths about God. இந்த சங்கீதம் நமக்கு தேவனை குறித்த சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது. Okay, so like when we look at verse 1, the psalmist starts by making a very clear statement. ஒன்றாவது வசனத்துல சங்கீதக்காரன் ஒரு தெளிவான ஒரு காரியத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார். Truly God is good to Israel, to those who are pure in heart. சுத்த இருதயமுள்ளவராகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று ஆரம்பிக்கிறார். So the psalmist is sure that God is good. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறார். God is good to those who believe in him. தேவனில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் நல்லவர். If people are faithful and obedient, if they have pure hearts, God is good to them. தேவன் உண்மையுள்ளவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக, சுத்த இருதயமுள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். God is on their side. God blesses them, and so they have everything that they need. தேவன் அவர்கள் பட்சமாய் இருக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் தேவன் சந்திக்கிறார். And so the psalmist knows that it is good to have a pure heart and to obey God. சங்கீதக்காரன் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுவதும் நமக்கு தேவையானது என்பதை அறிந்திருக்கிறார். But although the psalmist knows this for sure, in verse 2 we read that he went through a time when he doubted all of this. சங்கீதக்காரன் ஒன்றாவது வசனத்துல பார்க்கிறது போல தேவன் நல்லவர் என்பதை தெளிவாக அறிந்திருந்த போதிலும் அவருடைய வாழ்க்கையில தேவன் நல்லவரா என்கிற கேள்வி, தேவன் நல்லவர் என்கிறதுல சந்தேகப்படக்கூடியவராக சில காலங்கள் கடந்து சென்றார் அவருடைய வாழ்க்கையில. So in verse 2, so he didn't fall, he didn't slip, but it says he almost stumbled and he nearly slipped. அவர் தேவனை விட்டு பின்வாங்கி போகல, விழுந்து போகல, ஆனாலும் அவர் விழுந்து போகக்கூடிய நிலைமைக்கு சந்தேகப்பட்டு அவர் குழப்பம் அடைந்து விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு நேராக கடந்து சென்றார். Okay, and why did he doubt God's goodness? தேவன் நல்லவர் என்பதை ஏன் சந்தேகப்பட்டார்? Look at verse 3. மூன்றாவது வசனத்தை பார்ப்போம். He looked at the arrogant people. He saw that the wicked people were prosperous, and because of that he started envying them. மூன்றாவது வசனத்துல நாம் பார்க்கும்போது துன்மார்க்கன் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் என்று சொல்லுகிறார். Okay, so he knows in his mind that God is good to the pure in heart, but he is seeing with his eyes that even those who are not pure in heart have good lives. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவர், அவர்களை கர்த்தர் நடத்துகிறார் என்பதை தாவீது அறிந்திருக்கிறாரு. ஆனா அவருடைய இருதயத்துல அவரை காண்கிறாரு. அவருடைய கண்களால் உலகத்தில் நடக்கிறத பார்க்கும்போது துன்மார்க்கமா இருக்கிறவங்க வாழ்வில செழித்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை அவர் பார்க்கிறாரு. அது அவரை கலங்க பண்ணுது. So God had told Israel, if you obey me, I will bless you,
if you disobey me, I will curse you. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லி இருந்தார், நீங்கள் எனக்கும் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவீர்களே ஆனால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் எனக்கு என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் நான் உங்களை சபிப்பேன் என்று சொல்லி இருந்தார். But Asaph is seeing that disobedient people are being blessed. ஆனால் ஆசாப் பார்க்கிறாரு, கீழ்ப்படியாதவன், துன்மார்க்கன், இஷ்டத்துக்கு நடக்கிறவன் செழித்து பயங்கரமா வாழ்ந்துட்டு இருக்கான். And from verse 4 to verse 12, he describes the life of these arrogant people. 4-11 வசனம் வரையிலும் இப்படிப்பட்ட துன்மார்க்கமான மிக மோசமாக வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து விளக்குகிறார். Look at verse 4. They have strong bodies, and till they die, their life seems to be very good. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவருடைய பலன் உறுதியாக இருக்கிறது. Okay, verse 5, again it looks like they have special lives. Their life is not like the rest of mankind. அப்படி துன்மார்க்கமாய் வாழுகிறவர்கள் செழித்து மற்றவர்களைப் போல இல்லாமல் அவர்கள் மிகுந்த செல்வந்தர்களாக வாழ்கிறார்கள். Okay, so the rest of the people have troubles and difficulties, but not these people. These people never fall sick. These people never go to the hospital. துன்மார்க்கமா வாழுகிறவங்க செழித்து நல்லா இருக்கிறாங்க, ஆனா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஏழைகள் எல்லாம் நோய்வாய்ப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, அங்கே இங்கே கிடந்து வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. Okay, then in verse 6, the psalmist tells us that they are proud people and they are violent people. 6வது வசனத்துல பார்க்கும்போது பெருமை உடையவர்களும் மிகவும் கலகம் பண்ணுகிறவர்களுமாக இருக்கிறார்கள். Okay, so they wear their pride like a necklace and their violence like a garment. அவர்கள் தங்களுடைய பெருமையை கழுத்தணியை போலவும் அவர்களுடைய அந்த துன்மார்க்கத்தை சால்வையாகவும் தரித்து கொண்டிருக்கிறார்கள். Okay, why do people wear necklaces? நெக்லஸ் எதுக்காக அணிந்திருக்கிறாங்க ஜனங்கள்? Maybe the women wear more. Why do you wear necklaces? நெக்லஸ் நீங்க எதுக்கு அணிஞ்சிருப்பீங்க? Okay, why do people wear clothes? Why do people wear nice clothes? நல்ல விலை உயர்ந்த ஆடைகள் எல்லாம் நம்ம எதுக்கு அணிகிறோம்? It's for people to see, no? மக்கள் பார்க்கிறதுக்கு, நாம் பெரிய ஆளுங்கிறத காட்டுறதுக்கு. Has anybody ever worn a necklace so that nobody can see it? யாராவது நெக்லஸ் போட்டுட்டு யாரும் பார்க்க கூடாதுன்னு மறைச்சு வச்சிருப்பாங்களா? நெக்லஸ் போட்டா எல்லாம் திறந்து போட்டு அப்படி பார்க்கணும்னு தான் இருப்பாங்க. Yeah. And he's saying for these people, their pride is like a necklace. They're not ashamed of their pride, and their violence is like garments. They want everybody to see that they are proud people and they are violent people. இந்த துன்மார்க்கர்கள் வந்து தங்களுடைய பெருமையை எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுல அப்படி காட்டி நடப்பாங்க, நெக்லஸை போல அணிந்து. அதுபோல அவர்களுடைய துன்மார்க்கமான செயல்களை ஆடையாக தரித்து விட்டிருப்பாங்க. அப்படின்னு அவங்களுடைய துன்மார்க்கத்தை வெளிப்படையா யார் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு துன்மார்க்கமா வாழ்ந்தாங்க. Okay, then verse 7, their eyes are full of fatness and their hearts are overflow with follies. அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவருடைய இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. So this is a picture. They have so much that the fat came in their eyes also. அவருடைய கண்கள் எல்லாம் கொழுப்பால் நிறைஞ்சு அப்படி இருக்குது. அந்த அளவு அவங்களுக்கு இஷ்டத்துக்கு செல்வ செழிப்புடையவங்களா வாழ்றாங்க. Okay, and then look at verse in 8 to 11. They not only their lives are bad, look at how they're using their mouth. 8-9 வசனங்களை பார்க்கும்போது அவங்க எவ்விதமாக தங்களுடைய வாயை பயன்படுத்துறாங்க என்று பார்க்க முடியும். Verse 8, they scoff and speak with malice, loftily they threaten oppression. அவர்கள் அகந்தே கொடுமையை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். அவங்க அப்படி யாரையும் பற்றியும் கவலைப்படுறது கிடையாது, என்ன வாயில வருதோ அதை பேசுவாங்க அவங்க. And not only that, look at verse 9, there's no limit to their big talk. They're speaking against heaven and earth, everything they're speaking against. அவங்களுடைய பேச்சுகளுக்கு அளவே கிடையாது. வானத்திலிருந்து பூமி வரை எங்க கேட்கிற அளவுக்கு அவங்க துன்மார்க்கமான வார்த்தைகளை பேசுறாங்க. And if you listen to them speaking, you might think, oh, these people also are God only. You might think that they are God, the way that they speak. அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடக்கலை எல்லாம் பார்த்தா ஒரு கடவுளை போல அவங்க வாழ்க்கை இருக்கும்.
Okay, then look at in verse 10. So this verse 10 is a little bit difficult to translate, but basically people want to stay close to to the wicked people so that they can benefit from them. 10வது வசனத்தை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமா இருந்தாலும் மற்ற ஜனங்களை இவங்களுக்கு கூட எப்படியாவது சேர்ந்துடலாம், இவங்களை ஒட்டி வாழ்ந்துடலாம், அப்படி ஏதாவது நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஜனங்களும் இந்த ஜனங்களையே சார்ந்து போவதுக்கு பாக்குறாங்க. Okay, and then listen to the wicked in verse 11. 11வது வசனத்தில் இருக்கிற துன்மார்க்கத்தை பார்ப்போம். How can God know? Is there knowledge in the Most High? இவங்க சொல்றாங்க, தேவனுக்கு அது எப்படி தெரியும், உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். They think God doesn't know what's happening. அவங்க நினைக்கிறாங்க இங்க நடக்கிறதெல்லாம் நம்முடைய அட்டூழியம் எல்லாம் ஆண்டவர் கடவுளுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. They think they can live however they want. God is not going to do anything to them. அவங்க நினைக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு வாழலாம், எல்லாம் அவங்கதான், எல்லாமே அவங்களே கையில தான். Okay, கடவுளுக்கே தெரியாது இதெல்லாம். And then in verse 12, Asaph, he sees all of this and he gives his summary of the situation. 12வது வசனத்துல பார்க்கும்போது இவை எல்லாவற்றையும் பார்த்து அதை குறித்ததான ஒரு சுருக்கமான விளக்கத்தை கொடுக்கிறாரு. See, this is the life of the wicked, always at ease, they increase in riches. இவர்கள் துன்மார்க்கர்கள், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So this is from verse 4 to 12, this is the description of these wicked people. 1லிருந்து 12வது வசனம் வரையிலும் துன்மார்க்கமான ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்கிற ஒரு விளக்கத்தை அங்கே கொடுக்கப்படுகிறது. When we go from verse 13, we will see what does Asaph think about all of this. அடுத்து 11லிருந்து வரும்போது ஆசாப் தேவனுடைய மனுஷன் இவைகளை குறித்து எப்படி பார்க்கிறார் என்பதை நம்ம இங்க பார்க்க முடியும். Okay, before we go to Asaph, I want all of us to think, how do we think when we look at the wicked prospering in this world? ஆசாபை குறித்து விட்டு விடுவோம். இந்த உலகத்துல துன்மார்க்கர்கள் இப்படி எல்லாம் வாழும்போது நம்ம அதை பார்த்து எப்படி நினைக்கிறோம், நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? How do we respond when our neighbor buys a new car or a big TV, or we find out somebody got a new property? How do we respond to that when we see that the wicked people have so much? நாம் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க அயலகத்தார்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்து பெரிய டிவி, பெரிய காரு, புதிய லேண்டு, தோட்டங்களை வாங்கி அப்படி பெருக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய மனம், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? Okay, if you and me are honest, we also struggle with envy, don't we? நாம் உண்மையுள்ளவர்களாக அதை குறித்து பேசலாம். நமக்கு நம்முடைய உள்ளத்துல ஒரு விதமான பொறாமையும் ஒரு விதமான எரிச்சலும் நமக்கு உண்டாகும். அப்படித்தானே? உண்மைதானே? Okay, and so don't think, oh, this is a good lesson for somebody else. இப்ப நம்ம பார்க்கிறது இது ஒரு சில மற்றவர்களுக்கு இது ஒரு பாடம் என்று அப்படி நினைக்க கூடாது. Okay, some people think, oh, this is a problem only poor people have. Poor people are very envious, they want to become rich. சில நினைக்கலாம் ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க தான் பொறாமையா இருப்பாங்க, ஏன்னா அவங்க சீக்கிரம் பணக்கார ஆகணும்னு நினைச்சு பொறாமையா இருப்பாங்கன்னு நினைக்கலாம். Or some people think, oh, I'm a simple person, the rich people, they are the ones who are trying to become more and more rich. சில நினைக்கலாம் நான் ரொம்ப எளிமையானவன், போதும் என்று நினைக்கிற கூடியவன், செல்வந்தர்கள் தான் அப்படி அப்படி அவங்க பெரிய ஆளாகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. Okay, but the honest truth is, whether we have nothing or we have so much, it's never enough. We always want to have more. பொதுவாகவே நமக்கு ஒரு வெளிப்படையான ஒரு காரியம் என்னவென்றால், நாம் ஏழையானாலும் பணக்காரர்களானாலும் நாம் எல்லாருமே சில நேரங்களில் நாம் இருக்கிறதை விட கொஞ்சம் அதிகமாக வேண்டும், சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது. And as believers, somewhere in our mind we think, oh, these non-believers, their life is so easy. I am having to obey God. These people, without obeying God, they're doing so well. விசுவாசிகளுடைய மைண்ட்ல இப்படி ஒரு எண்ணம் வரும், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன், ஆனா நான் ஏழையாகவே இருந்துட்டு இருக்கிறேன். ஆனா அவிசுவாசியாக மனிதர்கள், தேவனை அறியாதவர்கள் செல்வந்தர்களாக சொத்தை சேர்த்து வாழ்ந்துட்டே இருக்காங்க அப்படின்னு எண்ணம் வரும். Okay, and so like the psalmist, I think we should admit and we should accept that we also struggle with this envy. சங்கீதக்காரனாகிய ஆசாபை போல நாமும் ஒரு காரியத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும்.
நாமும் இந்த உலகத்துல சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது இந்த பொறாமையினால நாமும் பொறாமை என்கிற அந்த பாவ பலவீனத்தினால பாதிக்கப்படுகிறோம். Okay, let's look at verse 13 and 14 for Asaph's response. ஆசாப்பினுடைய பதில், அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பதில் என்ன என்று 13-14 வசனங்களை பார்க்கலாம். And he honestly tells us that for some time he doubted God's goodness and he thought that he had been foolish to live a godly life. ஆசாப்பும் சில நேரத்துல தேவன் நல்லவர் என்கிறதை நல்லவரா என்கிற கேள்வி அவருக்குள்ளால வந்தது. சில நேரங்கள்ல கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறது ஒரு முட்டாள்தனமான காரியம் என்று கூட ஆசாப்பே சிந்தித்தார். Okay, so he knew, remember in verse 1, he knows that God is good to the pure in heart, but here in verse 13 he's thinking, what a waste, why am I keeping my heart clean? ஒன்றாவது வசனத்துல பார்க்கும்போது ஆசாப்புக்கு நல்லா தெரியும் கர்த்தர் நல்லவர், உண்மையுள்ளவர் என்று, பரிசுத்தர் என்று நல்லா தெரியும். ஆனா 13-14 ஆசாப்பே நினைக்கிறாரு, நான் ஆண்டவருக்கு பயந்து நல்லவனா வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கிறேன், நாசப்படுத்திட்டு இருக்கிறேன், எதுக்கு போய் இப்படி நல்லவனா வாழணும் அப்படின்னு அவருடையக்குள்ளாலே ஒரு கேள்வி வருது. So Asaph knows God is supposed to be good to me, but in verse 14 he is saying, all the day long I have been stricken and rebuked every morning. கர்த்தர் நல்லவர் என்று ஆசாப்புக்கு தெரியும். ஆனா 14வது வசனத்துல அவர் கேட்கிற விதமாக, நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் அப்படின்னு தனக்குள்ளால நோவடைகிறார். Asaph's question is, what happened to God's goodness? அப்ப மறைமுகமாக அவருடைய கேள்வி என்னன்னா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எங்க நல்லவரா இருக்கிறார், எனக்கு என்ன அடியும் குட்டும் தானே எனக்கு பட்டுட்டு இருக்குது அப்படிங்கிற கேள்வி வருது. In this psalm we see that Asaph was tempted to doubt God's goodness, just like actually Adam and Eve also were tempted to doubt God's goodness in the garden. எவ்விதமாக ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய நல்லவர் என்கிறத சந்தேகப்பட்டாங்களோ, அதே போல இங்க ஆசாப் என்கிற தேவனுடைய மனிதனும் கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்த சந்தேகம், நல்லவரா, உண்மையிலே நல்லவரா தான் இருக்கிறாரா, அப்படின்னா எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது என்கிற கேள்விக்குள்ளால குழப்பத்துக்குள்ளால வாழ்கிறாரு. That's the question that the serpent put in Eve, right? If God was really good, he would have said eat all the fruit. No, why did he stop you from eating one fruit? ஆதாம் ஏவாளிடத்துல சாத்தானாகிய பாம்பு வஞ்சிக்கும் போது சொல்றது, கர்த்தர் நல்லவர்னு சொன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா இருந்தான்னு சொல்லி இருப்பாரு, கர்த்தர் நல்லவரா இருந்தா ஏன் நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தினுடைய கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டுள்ள ஒரு கேள்வியை தான் எழுப்பி பாவம் செய்ய வச்சான். Okay, it's a similar temptation to what Jesus faced when Satan met Jesus. இதே விதமான ஒரு சோதனையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாத்தான் கொடுத்தான். So Satan said, if God was really good, he would give you all the kingdoms, but he hasn't given you the kingdoms. You bow down before me, I will give you the kingdoms, because God doesn't look like he's very good. தேவன் நல்லவராக இருந்திருந்தா எல்லா ராஜ்யத்தையும் உமக்கு கொடுத்திருப்பாரு, நீ எனக்கு கீழ்ப்படி என்ன பணிந்து கொள்ள நான் உனக்கு இந்த ராஜ்யத்தை எல்லாம் தந்துடுறேன், தேவன் அவ்வளவு ரொம்ப நல்லவரா எல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவிடத்துல சோதனை பண்ணும்போது பிசாசு சொல்றான். So just like Adam and Eve were doubting God's goodness, just like Jesus was tempted to doubt goodness, similarly that's the same temptation that Asaph faced, and that's the same temptation that we face. ஆதாமின் ஏவாளுக்கு வந்த சோதனை, கர்த்தர் நல்லவரா என்கிற கேள்வி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வைக்கப்பட்ட கர்த்தர் நல்லவரா என்கிறதான அந்த சோதிக்கப்படுகிற அந்த கேள்வி, அதுபோல ஆசாப்புக்கு வந்த கேள்வி, கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறாரா என்கிற கேள்வி. இந்த கேள்வி நம்முடைய வாழ்க்கையில பல முறை வருகிறது. Yeah, so what is the use of following God? அப்படின்னா ஏன் கர்த்தரை பின்பற்றுகிறதுனால என்ன பிரயோஜனம் என்கிற கேள்வி இதுக்கு பின்னால இருக்கு. My family is still sick. என்னுடைய குடும்பம் நோய்வாய்ப்பட்டிருக்குது. We are still struggling financially. பொருளாதாரத்தில் நம்ம சாப்பாட்டு வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். Society still looks down on us. சமூகம் நம்ம எல்லாம் இவன் எல்லாம் மனுஷன் அப்படின்னு தாழ்வாக பார்க்கறாங்க. And we think if we compromised, maybe our life would become better now.
அப்ப நமக்கு தோணும், நம்ம அந்த ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு உலக மனுஷன் வாழுகிறது போல வாழ்ந்தா நம்ம நல்லாயிரும் போல உள்ள ஒரு எண்ணம் நமக்கு தோன்றும். Okay, so Asaph was having these doubts, but what did he do with these doubts? ஆசாப் என்கிற தேவ மனிதனுக்கு இந்த சந்தேகங்கள் வந்தது. இந்த சந்தேகங்கள் வந்தபோது அவர் என்ன செய்தார்? Look at verse 15. 15வது வசனத்தை பார்ப்போம். Okay, Asaph tells us that he didn't go and talk to everybody about his doubts. இந்த தனக்கு வந்த இந்த சந்தேகத்தை குறித்து அவர் மற்றவரிடத்துல பேச முற்படவில்லை. Okay, so he didn't go and tell people, oh, looks like God is not good. Brother, do you also think God is good? God is not good. I don't know, is God good? He didn't have those kinds of conversations. ஆசாப் தனக்குள்ளால வந்த இந்த தேவன் நல்லவரானா என்கிற கேள்வியை குறித்து மற்ற சமூகத்துல போய் உண்மையிலே தேவன் நல்லவரா, இதெல்லாம் நடக்குது, இப்படி நடக்குது, இப்படின்னா கர்த்தர் நல்லவரா இருக்க முடியுமா இப்படின்னு மற்றவரிடத்துல அவங்க போய் பேசல. Because Asaph knew that God is good. அடிப்படையில ஆசாப்புக்கு தெரியும் தேவன் நல்லவர் என்கிற தெளிவான ஒரு விசுவாசம் அவருக்கு உண்டு அடிப்படையில். And he knew that if I make people think God is not good, I will be betraying them actually. ஜனங்களிடத்துல போய் கர்த்தர் நல்லவரா என்கிற கேள்வி அவர் முன்வைப்பாரே, ஆனால் அவர் உண்மையிலே தேவனை மறுதலிக்கிறவராக மாறி விடுவார். So he was struggling with these questions, and look at what he did in verse 16. இப்படிப்பட்ட கேள்விகளினால் அவர் போராடுகிறாரு. 14வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். He tried to understand why the wicked were prospering and why he was suffering. ஆசாப் ஏன் துன்மார்க்கன் செழிக்கிறான், ஏன் கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவன் கஷ்டப்படுகிறான் என்கிற கேள்வி அவருக்குள்ளால இருக்குது. And as he thought about this, in verse 16 he didn't get a good answer. இப்படிப்பட்ட எண்ணங்களோடு அவர் இருக்கும்போது 16வது வசனத்தில் அங்க பார்க்கிறோம், அவருக்கு தெளிவான ஒரு பதில் கிடைக்கவில்லை. So he thought about it and his mind, it's like the mind hit a wall. It couldn't think more of what is the answer. அவருடைய மனமானது ஒரு சுவர்ல போய் முட்டின மாதிரி இருக்குது, அவருக்கு தெளிவான ஒரு பதில் கிடைக்கவில்லை. Okay, but the whole situation changed in verse 17. ஆனால் 17வது வசனத்துல அவருடைய அந்த சிந்தனையில் இருந்ததான முழு காரியங்களிலும் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. Okay, he was very troubled until he did something. அவர் ஒரு காரியத்தை செய்கிறது வரையிலும் தனக்குள் மிகவும் குழம்பி போய் காணப்பட்டார். Okay, what did he do? அவர் என்ன செய்தார்? Look at verse 17. 17வது வசனத்தை பார்ப்போம். He went into God's sanctuary. அவர் தேவனுடைய பிரசன்னத்திலே பிரவேசித்தார். Okay, he went into the temple of the Lord. அவர் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார். 16வது வசனத்துடைய கடைசி. Okay, he went to the place where people worship God. அவர் ஜனங்கள் தேவனை ஆராதித்த பரிசுத்த ஸ்தலத்திலே கடந்து சென்றார். He went to the place where sacrifices were offered for sin. பாவங்களுக்காக பலி செலுத்தப்படுகிறதான அந்த இடத்துக்குள் பிரவேசித்தார். He went to the place where God's law was taught. தேவனுடைய பிரமாணங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்ட இடத்திலே பிரவேசித்தார். And when he went there, he realized something. அங்கு சென்றபோது அவர் சில காரியங்களை உணர்ந்தார். In verse 17 or verse 16 it says, he discerned the end of the wicked. அங்கே 17வது வசனத்துல பார்க்கிறோம், அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். Okay, so Asaph doesn't tell us exactly what happened in the temple. Maybe he heard a song, maybe he heard the priest was teaching something, maybe he looked at the sacrifice, maybe somebody talked to him, but whatever happened, he understood, oh, this is what is going to be the end of the wicked people. ஆசா தேவனுடைய ஸ்தலத்துல இருக்கும்போது அவர் கர்த்தருடைய பிரமாணங்களை பேசுகிறதை கேட்டா, அல்லது அங்க நடந்த சம்பவங்களை பார்த்தா, அல்லது அங்க அவரிடத்துல ஒருவர் பேசுறது மூலமா என்னன்னு தெரியவில்லை. அவர் தேவனுடைய சமூகத்துல இருக்கும்போது அவர்களின் துன்மார்க்கனுடைய முறிவை கவனித்து உணர்ந்தார், புரிந்து கொண்டார். துன்மார்க்கரை குறித்து அவருக்கு இருந்த சந்தேகம், கேள்விகள் அவருக்கு பதில் கிடைத்தது. So when he went to the temple, he was confused, but once he went there, he got his answer.
தேவனுடைய ஆலயத்துல போகும்போது மிகுந்த குழப்பத்தோடு சென்றாரு. அந்த ஆலயத்துல இருக்கும்போது அதற்கான பதிலை உணர்ந்து கொண்டார், புரிந்து கொண்டார் ஆசாப். And I'm sure many of us have experienced something similar about coming to church. நாம் எல்லாருமே நம்முடைய நம்ம சபையில விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். Maybe we are discouraged about something, maybe we are struggling with some sin, maybe we have some questions in our mind, and often what happens is we come to church, we sing the songs, we hear the prayer, we hear the sermon, we meet with one another, and we start getting a better way of thinking about things. நாமும் ஆராதனைக்கு வரும்போது பலவிதமான கேள்விகள் நமக்குள்ளால இருக்கும், நிறைய கஷ்டமான எண்ணங்கள் இருக்கும், சில காரியங்களை குறித்த கசப்பான எண்ணங்கள் இருக்கும். ஆனா சபையில பாடலை பாடி வசனத்தை கேட்டு ஒருவரோடு பேசி ஐக்கியம் கொள்ளும் போது அவைகள் நமக்கு தானாகவே சரி செய்து நாம் உணர்வடைந்து வசனத்தின் மூலமாகவோ பாடல் மூலமாகவோ வார்த்தைகள் மூலமாகவோ நாம் அவைகள் தெளிவடைந்து விடுவோம். And that's what happened to Asaph. Coming to God's presence helped him to think properly about the end of the wicked. அவர் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தபோது துன்மார்க்கருடைய முடிவை குறித்த உணர்வு, புரிந்து கொள்ளுதல் அவருக்கு கிடைத்தது. Okay, look at verse 18 to 20. 18 இலிருந்து 20 வரை உள்ள வசனங்களை பார்ப்போம். Okay, from far it looks like the wicked people are having really nice lives, but in reality they are in a very dangerous position. அந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய பார்வைக்கு துன்மார்க்கர்கள் செழித்திருந்தது போல, நல்ல வாழ்க்கை இருக்கிறது போல நம்முடைய பார்வைக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் மிகுந்த அழிவுக்கு நேராக, ஆபத்துக்கு நேராக, தீமைக்கு நேராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். It's like they are on a very slippery rock, and they from far it looks like, oh wow, such a comfortable position, but it just needs a little bit, 1 centimeter, and they'll be finished. அவர்கள் போகும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனா அவங்க மிகவும் சறுக்கலான, தடுக்கலான, ஆபத்தான பாதையில போய் கொண்டிருக்காங்க. சின்ன ஒரு மாற்றம் கூட அவருடைய வாழ்க்கையை அழித்து விடும், அழிந்து போவார்கள். Okay, these were proud people, these were violent people, these people used to talk bad about people, they used to talk bad about God, they were prosperous people, but very soon it's all going to come to an end. இவர்கள் பெருமை உடையவர்கள், மற்றவர்களை அற்பமாக பேசுவார்கள், அவர்கள் தங்களை மேன்மையாக எண்ணுவார்கள், ரொம்ப பெரியவர்களாக பாவித்து நடப்பார்கள். ஆனால் சடுதியிலே அவருடைய முடிவு ஆபத்தானதும் அழிந்து போறதுமாக இருக்கும். In verse 20 it tells us these people are just like a dream. There's nothing. 20வது வசனத்துல நாம் பார்க்கும்போது சொப்பனம் ஒளிவது போல் ஒளிந்து போவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Okay, so Asaph realizes that the wicked's position is actually not good, it's a very bad position. Asaph realized that the position of the wicked is a bad position, not a good position. ஆசாப் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டபோது அவர்கள் பார்வைக்கு பெருசாக இருந்தாலும் அவர்கள் ஒரு மோசமான சடிதியிலே அழிவுக்கு நேரான ஒரு வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Okay, and so he realized something about them in verse 18 to 20, but verse 20 to 21 he realized something about himself also. 18 இலிருந்து 20 வரை வசனம் வரையிலும் அந்த துன்மார்க்கருடைய வாழ்க்கை எப்படி அநித்தியமானது, அழிவுக்குரியது என்பதை புரிந்து கொள்ளுகிற ஆசாப் 20 22 வசனங்களில் தன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு நேராக வருகிறார். So he says verse 21 and 22, when my soul was embittered, when I was pricked in heart, I was brutish and ignorant, I was like a beast toward you. 21 22 வசனத்தில் விதமாக சொல்லுகிறார், இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளிருந்தயங்களிலே குத்துண்டேன், நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன் என்று சொல்லுகிறார். Asaph is saying my thinking was like an animal's thinking. ஆசாப் சொல்லுகிறாரு, அவருடைய பார்வையினால துன்மார்க்கமான மனுஷனை பார்த்து பொறாமைப்பட்ட அந்த எண்ணங்கள் ஒரு மிருகத்தினுடைய எண்ணங்களை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். When he was doubting God's goodness, he was being like an animal. தேவன் நல்லவரா
நல்லவர் இல்லை என்பதை குறித்த சந்தேகத்தோடு இந்த உலகத்தை பார்த்து அவருக்கு வந்த கேள்விகளை எல்லாம் அவர் இப்போது நினைத்து சொல்லுகிறாரு. ஒரு மிருகம் போல நான் அதை சந்தேகப்பட்டேன், சிந்தித்தேன் என்று சொல்லுகிறாரு. Okay, how do animals think? மிருகங்கள் எப்படி யோசிக்கும்? We all know what animals are. மிருகங்கள் எப்படி நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். How do they think? மிருகங்கள் எப்படி யோசிக்கும்? Now the big difference between animals and us is that we think and they don't think actually. மிருகங்களுக்கு மனிதனுக்கு உள்ள வித்தியாசமே வந்து நாம் சிலவைகளை யோசிப்போம், ஆனால் மிருகங்கள் எதையுமே யோசிக்கிறது இல்லை. Okay, now some people, especially people who have pets, they say that our dog is very intelligent. சிலர் வந்து வளர்ப்பு பிராணி நாய் வச்சிருக்கிறவங்க, பெட் டாக் வச்சிருக்க சொல்லுவாங்க, என்னுடைய நான் பயங்கரமான அறிவுள்ளதுன்னு சொல்லுவாங்க. I say, oh, our cat really understands me. என்னுடைய பூச்சை வந்து என்ன நல்லா புரிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. Well, the dog might be intelligent, the cat might understand you, but there's still a cat and a dog. They can't think like a human being. உங்களுடைய நாய் வந்து நல்ல அறிவுள்ளதாக இருக்கலாம், உங்களுடைய பூனை உங்களை புரிந்து கொள்ளலாம், ஆனாலும் நாயும் பூனையும் மிருகம்தான், அதுகளால எதையுமே யோசிக்க முடியாது. Okay, if a dog sees food, what does it do? நாய் ஒரு உணவை பார்த்தா என்ன செய்யும்? What does a dog think? அப்போது நாய் என்ன யோசிக்கும்? Okay, it doesn't waste time in thinking, it goes and starts eating the food. நேரத்தை வீணாக்காம போய் சாப்பிடணும், அதை மட்டும் தான் யோசிக்கும். The dog doesn't think, is this food good for me? Is it bad for me? How many calories does it have? Will I become unwell? The dog doesn't think all of this. நாய் வந்து இந்த உணவு எனக்கு நல்லதா, இதுல எவ்வளவு சத்துணவு இருக்குது, எவ்வளவு நான் சாப்பிடணும் அப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்காது. Okay, and that's basically how animals work. They see something, they'll do it. Something comes, they'll run away. Something they like, they'll run towards it. There's not so much of a thought process in how they respond to things. மிருகங்கள் செயல்படுவது அப்போது எதை பார்க்கிறது அதன் அடிப்படையில் செயல்படும். எதையும் ரொம்ப காலத்துக்கு முன்னால யோசித்து வச்சுட்டு அப்படியெல்லாம் திட்டமிட்டு செயல்படாது. Okay, but human beings, we have the ability to look at something but then think about it, because what we see may not be the truth. ஆனால் மனிதர்களாகிய நாம் சிலவற்றை பார்ப்போம், பார்த்துட்டு நமக்குள்ளால யோசிப்போம். ஏனென்றால் நாம் பார்க்கிற விதத்துல சில காரியங்கள் அப்படி இருக்காது. பார்க்கிறது ஒன்றா இருக்கும், அதனுடைய செயல்முறை, அதனுடைய காரியங்கள் இன்னொன்றாக இருக்கும். அதை நாம் யோசிப்போம். So if you're walking down the road and you see so much money, you see a pile of money, you won't just pick it up. You'll think, oh, why is this here? If I pick it up, what will happen? Should I give it to somebody? Is it somebody? Should I give it to the police? You'll think so many things. You won't just look at it and put it in your pocket. Hopefully. நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க கொஞ்சம் பணம் கீழே இருக்குன்னா உடனே ஓடி போய் எடுத்து நம்ம பாக்கெட்ல வைக்க மாட்டோம். நம்ம யோசிப்போம், இது யார் வச்சிருப்பாங்க? ஒருவேளை இதனுடைய வச்சிருக்கவருடைய ஓனர் வந்து பக்கத்துல இருக்கலாமா, அல்லது இதை எடுத்து நான் போலீஸ் கிட்ட கொடுக்கலாமா, இல்லாட்டி இதை எடுத்து நான் உரிய நபரை கிட்ட கொடுக்கலாமா, இப்படி நிறைய நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். What Asaph is trying to tell us is, when I looked at the rich people, my mistake was I just looked with my eyes. I forgot to think about what is happening. ஆசாப் விதமாக சொல்லுகிறாரு, துன்மார்க்கர் செலுத்திருக்கிறதை பார்க்கும்போது ஆசாப் வந்து அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும், அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், துன்மார்க்கம் எப்படி அழிக்கப்படுகிறார் என்கிற அந்த எண்ணங்கள் அவருக்குள்ளால் வருகிறது. So he looked at the wicked prospering, he looked at himself suffering, but he forgot to think what is going to be the end of everything. முதலாவதாக துன்மார்க்கர் செழிக்கப்படுகிறதையும் ஆசாப் தனக்குள்ளால் அநேக பாடுகள் அனுமதிக்க பார்க்கும்போது இவைகளுடைய முடிவு என்ன என்பதை குறித்து முதலாவது அவர் யோசிக்க தவறிவிட்டார். Brothers and sisters, what about you and me? அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பார்வை என்னுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? How do we look at the wicked prospering? துன்மார்க்கருடைய செழிப்பை நாம் எவ்விதமாக பார்க்கிறோம்? Do we start doubting God? அவைகளை பார்க்கும்போது நாம் தேவனையும் தேவனுடைய நன்மைகளையும் சந்தேகப்படுகிறோமா? Do we think it would be better to live a worldly life?
அவைகளை பார்க்கும்போது நாமும் அமிதமாக துன்மார்க்கமாக உலக பிரகாரமாக நடந்து விடலாம் என்று யோசிக்கிறோமா? Do we regret that we follow Jesus? நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி பரிசுத்தமாய் உண்மையை வாழுகிறதை குறித்து நாம் ரிக்ரெட் பண்றோமா? அதாவது எதுக்காக நாம் டைமை வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோமா? Asaph teaches us that if we doubt God and if we have these kinds of thoughts, we are thinking like animals. ஆசாப் சொல்லுகிறாரு, நாம் அமிதமாக மனிதன் பார்க்கிற பார்வையில பார்த்து நம் தேவனுடைய நன்மையை சந்தேகப்படுகிறோமே ஆனால் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று ஆசாப் சொல்லுகிறார். He says that is foolish thinking. அது முட்டாள்தனமான அறிவீனமான எண்ணம் என்று சொல்லுகிறாரு. And so if we ever are tempted to think like this, we need to repent and ask God for forgiveness. நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படி ஏதாவது நாம் யோசிக்கிறவர்களாய் இருப்போமேயானால் மனம் திரும்பி அப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். And a good way for us to come out of such thinking is to do what Asaph did. நாம் அமிதமாக மனம் திரும்பி அவையிலிருந்து வெளியில வந்து ஆசாப் எப்படி மனம் திரும்பினாரோ, எப்படி தேவனுக்கு நேராக திரும்பினாரோ அப்படி நாமும் திரும்ப வேண்டும். Asaph went to the temple for his thinking to become clear. That's why it's very important for Christians to come to church so that we can have our thinking clarified. ஆசாப் தன்னுடைய எண்ணங்களிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தேவாலயத்தில் போனார். அதுபோல நாமும் நம்முடைய தவறான எண்ணங்களிலிருந்து, தவறான சிந்தனைகள் வழிகளிலிருந்து நாம் மனம் திரும்புவதற்கு தேவனுடைய சபை கூடி வந்து வேதத்தை தியானிக்கிறதுனாலும் மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்கிறதுனாலும் நம்முடைய எண்ணங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம். Throughout our lives, whether it's on TV, social media, movies, news, everything that the world is teaching us is the opposite of God's truth. இந்த உலகத்தில் இருக்கிறதான செய்தித்தாள்கள், டிவி, இன்னும் எல்லா விதமான சோசியல் மீடியா எல்லாமே வந்து வேதத்துக்கு புறம்பான காரியங்களை நமக்கு கற்றுத் தருகிறது. But when we come to God's presence, when we come to church, God helps us to think correctly. நாம் சபையிலே வரும்போது, வேதத்தை சிந்திக்கும் போது, வேத வசனத்தின் மூலமாக பார்க்கும்போது நாம் சரியான பார்வைக்கு நேராக கர்த்தருடைய வசனம் நம்மை நடத்துகிறது. And we not only come to church, when we go through such troubles, we need to come to Jesus. நம்ம அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நேராக போகும்போது வந்து சபையிலே மாத்திரமல்ல, நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தனிப்பட்ட முறையில் நாம் கடந்து வர. We need to come to Jesus, who is God's temple. நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வர வேண்டும். அவர் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார். When we think that the world is better than God, we need to think about Jesus Christ. நமக்கு சில வேளைகளில் உலகமானது தேவனை விட மேலானது என்ற எண்ணம் வரும்போது நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் வர வேண்டும். Jesus came into this world so that our end may be a good end. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு நல்லதா இருக்கும்படியாக. He lived a perfect life. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை வாழ்ந்தார். He never doubted God's goodness. அவர் ஒரு நாளுமே வந்து தேவனுடைய நன்மையை அவர் சந்தேகப்படவில்லை. And then he died on the cross for the sins of people like you and me. கடைசியாக கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்தார். He died for people like you and me who are envious, who are violent, who are proud and who are like animals. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் போன்ற பொறாமையுடைய, கோபமுடைய, மிருகங்களைப் போல எண்ணங்களுடைய மனிதருடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவங்களுக்கான மீட்பை தேடித்தார். He died for people who very quickly forget that God is good. தேவன் நல்லவர் என்பதை ஒரு வினாடியிலே மறந்து போகிற மோசமான மனிதர்களாகிய நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். He died for us and then he rose again on the third day so that if we believe in him, we will not have a bad end. In fact, we will have a good end. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார். ஏனென்றால் அவரை விசுவாசிக்கிற நாம் ஒரு மோசமான முடிவல்ல, நித்திய ஆக்கினையிலிருந்து விடுதலை பெற்று நித்திய ஜீவனை அடைந்து பரலோகத்திலே தேவனோடு கூட பிரவேசிக்கும்படியாக, அந்த வாக்கியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக மரித்தார். We will have life after life.
நாம் இந்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு. And when we think about these amazing truths, like the psalmist, we will realize that we were being foolish to doubt God's goodness. இவைகளெல்லாம் நாம் சிந்திக்கும் போது சங்கீதக்காரனாகிய ஆசாபை போல நாமும் பல முறைகளிலே தேவனுடைய நன்மைகளையும் தேவனுடைய அதிசயமான நடத்தைகளையும் சந்தேகப்பட்டு அவைகளுக்கு மாறான சிந்தனை உடையவர்களாக இருந்து மிருகங்களை போல யோசிக்கிறவர்களாக இருந்தோம் என்று நாம் புரிந்து கொள்வோம். And so instead of looking at the wealth of the wicked, let us look at Jesus. நாம் இந்த உலகத்திலே வாழும்போது துன்மார்க்கருடைய உலக செல்வங்களையும் ஆஸ்திகளையும் பார்க்கிறதை விட்டுவிட்டு நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் அவரை பார்த்து நாம் நடப்போம். And when we look at Jesus, we will realize that to envy is foolish. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது பொறாமைப்படுதல் எவ்வளவு புத்தியீனமான காரியம் என்பதை புரிந்து கொள்வோம். So that brings us to the end of the first part of the psalm. அதுதான் இந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதியினுடைய முடிவை காட்டுகிறது. So in the first part, Asaph was thinking about the wicked and their wealth. சங்கீதக்காரன் தன்னுடைய முதல் பகுதியில துன்மார்க்கனையும் அவனுடைய ஆஸ்திகளையும் பார்க்கிறாரு. In the last part of the psalm, he's thinking about the wealth that God's people have. இரண்டாவது பகுதியில தேவனுடைய ஜனங்களுடைய ஐஸ்வரியத்தை பார்க்கிறாரு. Okay, in verse 23 he says, I am always with God. I am always with God. 23ல வாசிக்கும் போது நான் எப்போதுமே தேவனிடத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. Okay, why is he always with God? ஏன் அவர் எப்போதும் தேவனிடத்தில் தங்கி இருக்கிறாரு? Not because he is very strong or he is very smart. அவர் ஏதோ பலசாலியா இருக்கிறபடினாலே அவர் ஒரு நல்லவரா இருக்கிறபடினால அல்ல. But because God is holding his right hand. தேவன் தம்முடைய வலது கரத்தினால் அவரை பிடித்துக் கொண்டிருக்கிறபடினால அவர் இப்போது தேவனோடு இருக்கிறார். The psalmist is safe because God is holding him. சங்கீதக்காரன் ரட்சிக்கப்பட்டவராக பாதுகாப்பில் இருக்கிறார் என்றால் தேவன் அவரை பிடித்துக் கொண்டிருக்கிறார். Okay, I'm sure you've all gone to the seashore. நம்ம எல்லாருமே கடற்கரைக்கு போயிருப்போம். And parents walk with their children near when the waves are coming. பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளோடு அந்த கடல் அலை வரும்போது கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கும் போது why are the children safe? பிள்ளைகள் ஏன் அந்த அலையிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க? Is it because the children are holding their parents? பிள்ளைகள் பெற்றோரை பிடித்திருக்கிறபடினாலா அல்லது பெற்றோர் பிள்ளைகளை பிடித்திருக்கிறதுனாலயா? Because the parents are holding the children. That's why. So why is Asaph safe? Because God is holding my right hand. இந்த உலகத்துல இந்த ஆபத்தான நேரத்திலும் ஆசாப் சங்கீதக்காரனாகிய ஆசாப் ஏன் பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லும்போது தேவன் அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். Okay, so Asaph's faith might go up and down. ஆசாப்புடைய விசுவாசம் நம்பிக்கை மேலே கீழே போகலாம். But God will hold his hand. ஆனால் அவர் அந்த வேளையிலும் தேவன் அவருடைய கரத்தை பிடித்திருப்பார். God will give him wisdom and God will guide him. Verse 24. 24வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் தேவன் அவருக்கு ஆலோசனை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அவரை நடத்துவார் என்று நாம் பார்க்கிறோம். And what else will God do in the end of verse 24? 24வது வசனத்துடைய கடைசியிலே பார்க்கிறோம் முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவீர் என்று சொல்கிறார். Okay, the end of the wicked is destruction. துன்மார்க்கனுடைய முடிவு அழிவு நித்திய ஆக்கினை. But the end of the believer is that he will be with God in glory. விசுவாசியினுடைய முடிவிலே மகிமையிலே நித்தியத்திலே தேவனோடு கூட நாம் இருப்போம். Can you see the comparison? இரண்டு ஒப்பிட்டு நாம் பார்க்க முடிகிறதா? So the rich person, the wicked person looks very good right now, but in a few seconds he'll be gone. உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கன் மனுஷனுடைய பார்வையில பெருசாக இருப்பான், ஆனால் சில வினாடிகளிலே அவன் அழிந்து நித்திய ஆக்கினையிலே கடந்து செல்வான். God, the believer, has a difficult life, but in the end, God is going to welcome him into his glory. விசுவாசிகள் இந்த உலகத்திலே சில நெருக்கங்களும் சோதனைகளும் கஷ்டங்களோடு இருக்கிறார்கள், ஆனால் இந்த வாழ்க்கையினுடைய முடிவிலே நித்தியத்திலே தேவன் அவர்களை தன்னுடைய கரத்தினால் பிடித்து அவர்களை நித்தியத்திலே சேர்த்துக் கொள்கிறார். And this is so amazing that in verse 25 the psalmist says, I don't want anything else.
25வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு வேற எதுவுமே இந்த உலகத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறாரு. Okay, he says, I have God in heaven. பரலோகத்துல எனக்கு தேவன் உண்டு. What does he want on earth? உலகத்துல எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லுகிறாரு. On earth also he wants only God. உலகத்திலும் எனக்கு தேவன் போதும் அப்படின்னு சொல்லுகிறாரு. He doesn't say, I have God in heaven and I want money on earth. எனக்கு பரலோகத்திலே தேவன் உண்டு, உலகத்திலே எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லல. Sometimes we think like that, no? சில வேளையில நாம் அப்படி யோசிக்கிறவர்களாக இருக்கிறோம். We think yes, eternal life, but I need one little bit bigger car, I need God. இப்போ நித்திய ஜீவன் எனக்கு உண்டு, நித்திய ஜீவன் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஒரு இது நான் வச்சிருக்கிறதோட ஒரு பெரிய கார் உலகத்துல கிடைச்சா நல்லதுன்னு அப்படின்னு யோசிக்கிறேன். Okay, but that's not what the psalmist is saying. He says, in heaven I have God, on earth also I want only God. பரலோகத்திலே என் தேவன் எனக்கு உண்டு, உலகத்திலும் என் தேவனோடு நான் வாழ வேண்டும். அதான் சங்கீதக்காரனுடைய கேள்வியாக இருக்கிறது. Okay, it's very clear. Asaph did not believe the prosperity gospel. தெளிவாக நான் பார்க்க முடியும், ஆசாப் ஒரு இந்த உலகத்திலே செல்வ செழிப்பாக வாழுவோம் என்கிற ஒரு சுவிசேஷ செய்தியை அவர் விசுவாசிக்கவில்லை. Okay, there are people on TV, on YouTube, in North India, South India, in the whole world. There are Christians who call themselves Christians who say, God wants you to be a rich person. இன்னைக்கு கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள் அநேகர் இருக்கிறாங்க, டிவியில பிரசங்கம் பண்றாங்க, யூடியூப் பல மீடியாவில் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய செய்தி எல்லாமே உலகத்துல நீங்கள் பணக்காரர்களாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்று பிரசங்கம் பண்றாங்க. Say God is king. தேவன் ராஜா. You are the child of God. நீங்க தேவனுடைய பிள்ளைகள். Oh, you are a prince, you are a princess. நீங்கள் ராஜகுமாரர்களும் ராஜகுமாரத்திகளும். Prince and princesses need to have money. ஆனபடினால ராஜகுமாரர்கள் பயங்கர செல்வந்தர்களாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. And so if you have poverty, நீங்க ரொம்ப ஏழைகளாக இருந்தால் something's wrong with your faith. உங்களுடைய விசுவாசத்துல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. You need to believe and then you'll become rich. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அடுத்து பணக்காரன் ஆக வேண்டும். Today you might be coming in a cycle. Today you might come in a cycle. நீங்க இன்னைக்கு ஒருவேளை நீங்க சைக்கிள்ல வந்துட்டு இருப்பீங்க. But next year you better come in a motorbike. அடுத்த வருஷம் நீங்க மோட்டார் பைக்ல தான் வரணும். Or if you're coming in a motorbike, it has to become a four-wheeler. நீங்க மோட்டார் பைக்ல வந்துட்டு இருந்தா நீங்க கார்ல தான் வரணும். Because you are princes and princesses. நீங்கள் ராஜகுமாரர்களும் ராஜகுமாரத்திகளும். Because you have God in heaven. உங்களுக்கு பரலோகத்துல தேவன் உண்டு. And on earth you need to have wealth. உலகத்துல நீங்கள் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும். That's not the Bible. அது வேதம் நமக்கு அப்படி கற்றுத் தரவில்லை. Asaph says, who have I in heaven but you, and on earth I desire nothing other than you. பரலோகத்திலே நீர் என்னுடைய தேவன், இந்த உலகத்திலும் உம்மை தவிர நான் வேற எதுவும் விரும்பவில்லை என்று சொல்கிறார். And in verse 26 he's saying, even if I die, God is my strength forever. 26வது வசனத்துல சொல்லுகிறாரு, நான் மாண்டு போனாலும் தேவனின் பலனாக கண்மலையாக இருக்கிறார் என்று சொல்லுகிறாரு. Okay, earlier he was feeling envious that those people are so healthy. முதலாவது உலக மனிதர்கள் பலசாலிகளாக இருக்கிறதை குறித்து பொறாமை உடையவராக காணப்பட்டார். But now he's saying it's okay, if I have God, that's enough. I might be sick, I might be poor, I have enough. எனக்கு தேவன் இருக்கிறபடினால நான் பலவீனனாக இருந்தாலும் மரித்து போனாலும் என் தேவன் எனக்கு இருக்கிறார், எனக்கு போதும் என்று சொல்லுகிறார். I am content because I have God. தேவன் என்னுடைய ஆண்டவராக எனக்கு இருக்கிறபடினால நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். For a little time he wanted to become like the worldly people. கொஞ்ச நேரம் அவர் உலக மனிதரை போல இருக்க விரும்பினார். But now he doesn't want to do that. இப்போது அவர் அப்படி இருக்க விரும்பவில்லை. Why? ஏன்? Look at verse 27. 27வது வசனத்தை பார்ப்போம். Because it is dangerous to be far from God. தேவனை விட்டு தூரமாய் இருப்பது மிக ஆபத்தான காரியம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். Those people who are far from God, God is going to make them perish. தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறவர்கள் அழிக்கப்படுவார் என்பதை அவர் அறிகிறார். God is going to put an end to them. அவருடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருகிறவராக இருக்கிறார். And so now Asaph does not want to become like them.
ஆசாப் அப்படிப்பட்ட ஒரு முடிவு அவர் எதிர்பார்க்கவில்லை. But what does he want? Look at verse 28. 28வது வசனத்தில் அவர் எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறார். He realizes that the best thing he can do is to be close to God. 28வது வசனத்தில் சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு மிக மேலான காரியமாக அவர் எதிர்பார்க்கிற காரியம் தேவனோடு நெருக்கமாக இருப்பதே. If he has God, he has everything that he needs. அவர் தேவனை உடையவராக இருந்தார், அவருக்கு தேவையான எல்லாம் அவர் உடையவராக இருக்கிறதாக அவர் உணர்கிறார். He has everything in the coming life and he has everything in this life also. வருகிற நித்திய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் அவர் தேவனை உடையவராக இருந்தார், அவர் எல்லாம் உடையவராக இருக்கிறதாக உணர்கிறார். And so he has made God his refuge. ஆனபடியினாலே தேவனை தன்னுடைய அடைக்கலமாக அவர் ஏற்று வைத்துக் கொள்கிறார். He feels safe in God. அவர் தேவனுக்குள் பாதுகாப்பாக உணர்கிறார். It's like small children, no? When they're walking and let's say a dog comes, what do? சின்ன பிள்ளைகள் நடந்து போகும்போது நாய் வந்தா என்ன செய்வாங்க? I mean, if they're scared of the dog, they'll run to their mummy and daddy. Maybe they'll hide in their mummy's sari. They want to be carried. They want to be safe in God. In their parent. அம்மாவை பிடித்துக்கொண்டு அவங்களுடைய சாரிக்குள்ளால் நுழைய பார்ப்பாங்க, இல்லைன்னா பிடித்து அவங்களிடத்துல ஏறி மறைத்துக் கொள்ள பார்ப்பாங்க. Because they feel secure, they feel safe when they're with their parents. ஏனென்றால் பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரோடு இணைக்கப்படும் போது அவங்க பாதுகாப்பை உணர்கிறாங்க, அவங்க ஆபத்திலிருந்து விடுதலைப்படுகிறத உணர்கிறாங்க. For Asaph, God is the place where he feels safe. ஆசாப் தேவனிடத்தில் பாதுகாப்பையும் தேவனிடத்தில் பராமரிப்பையும் எல்லாவற்றையும் அவர் உணர்கிறார். And look at the end of verse 28. He wants to tell people about this God. 28 கடைசில பார்க்கும்போது நான் நமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த கர்த்தரை தான் அண்டிக் கொண்ட தேவனை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். This is the wisdom Asaph is giving the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசாப் கொடுக்கிறதான ஞான வார்த்தை இதுவாகவே இருக்கிறது. This is the wisdom he is giving us also today. இந்த கால வேளையிலே ஆசாப் நமக்கு கற்றுத் தருகிற ஞான வார்த்தைகளும் தேவனுடைய சித்தமான வசனமும் இதுவாகவே இருக்கிறது. Asaph is telling us, if you have God, you actually don't need anything else. ஆசாப் நமக்கு கற்றுத் தருகிற காரியம், நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனோடு நெருங்கி தேவனை உடையவர்களாக இருந்தால் வேற எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். And this is not just a nice saying. இது ஏதோ ஒரு நல்லபடியான சொல்லுகிற ஒரு வார்த்தை அல்ல. It's actually true. இது மெய்யான வார்த்தை. If somebody lives their whole life sick and poor and believing in God, ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பலவீனமுடையவராக நோய்பட்டு வாழ்ந்திருந்தாலும் தேவனிடத்தில் விசுவாசம் உடையவராக இருந்தால், where are they going to spend eternity? அவர் தன்னுடைய நித்தியத்தை எங்கே செலவிட இருக்கிறார்? With God. தேவனோடு கூட. Their life might have been 60, 70, 80, 90 years of very difficult life. அவருடைய வாழ்க்கை 60, 70, 80 வருஷ காலம் மிகவும் நெருக்கமான கடினமான வாழ்க்கை காலமாக இருந்திருக்கிறது. But then in their life they know, I have God, I'm going to be with God forever. ஆனால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் நான் என் தேவனை அறிவேன், நான் அவரோடு கூட நித்திய காலமாக வாழ்வேன் என்பதை அறிந்திருப்பார்கள். God is good and so I will also be good. தேவன் நல்லவர், ஆனபடியினால நான் நல்லவனாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். On the other hand, somebody might be wicked and they might have a very nice life. அடுத்த இன்னொருவரை பார்க்கும்போது மிக துன்மார்க்கமான ஒரு மனுஷன் இந்த உலகத்துல மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்திருக்கலாம், நல்ல வாழ்க்கை அவனுக்கு இருந்திருக்கலாம். What's going to happen to that person for eternity if they don't believe in Jesus? மரணத்திற்கு பின் நித்தியத்தில் என்ன நடக்க இருக்கிறது? If they don't believe in Jesus, for eternity they are going to be without God, facing God's judgment. நித்திய காலமாக தேவனை விட்டு பிரிந்து தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாக நித்திய ஆக்கினையிலே காணப்படுவார்கள். Do you remember the rich man and Lazarus? ஐஸ்வர்யவான் லாசரு கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? So the rich man had a good life, but at the end of it, it was a really bad end. ஐஸ்வர்யவானுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருந்தது, ஆனால் வாழ்க்கையின் முடிவு மோசமானதாக இருந்தது. Lazarus used to be licked by dogs. லாசரு இந்த உலகத்தில் இருக்கும்போது அவனுடைய பற்களை நாய்கள் நக்கினது என்று நாம் பார்க்கிறோம். But he was with God forever.
ஆனால் அவன் தேவனோடு கூட நித்திய காலமாக இருந்தான் என்று பார்க்கிறோம். And so if we have God, தேவன் உங்களோடு இருந்தால் we don't need anything else. வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. What else do you want? தேவனை தவிர வேறு எது உங்களுக்கு தேவை? What else do you want in this life? இந்த உலக வாழ்க்கையில தேவனை தவிர வேறு எந்த வாழ்க்கை உங்களுக்கு தேவை? Do you want more money? உங்களுக்கு எல்லாருக்கும் பணம் தேவையா? Do you want a better position in society? சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு தேவையா? Maybe you want a government job. ஒருவேளை ஒரு அரசாங்க வேலை உங்களுக்கு தேவையா? Maybe you want to be maybe you want to win the election. ஒருவேளை தேர்தலில் நின்று ஒரு பெரிய எம்பி எம்எல்ஏ ஆக வேண்டுமா? Do you want more property? நிறைய சொத்து உங்களுக்கு வேணுமா? What is going to make you happy? எது உங்களை சந்தோஷம் உள்ளதா மாற்றுகிறது? Asaph's wisdom for us today morning is, ஆசாப்பிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஞானம் இந்த காலை வேளையில் என்னவென்றால், don't envy the wealth of the wicked. துன்மார்க்கருடைய செல்வங்களை குறித்து பொறாமைப்படாதே. Be content in God. தேவனில் நிறைவுடையவனாக இரு, திருப்தியுடையவனாக இரு. Let us pray for ourselves. நாம் நமக்காக ஜெபிப்போம். And let us encourage one another to focus on Jesus and not on the world. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே இருப்போம், இந்த உலகத்தில் அல்ல. May God help us in this coming week, in this new week that He's given us, that we would be content in God and we would help one another to be content in God. இந்த வருகிற வாரத்தில் நாம் தேவனில் நிறைவுடையவர்களாக இருப்போம், மற்றவர்களையும் அந்த தேவனில் நிறைவுடையவர்களாக மாற்ற நாம் உதவி செய்வோம். Let's pray. நாம் ஜெபிப்போம்.